ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் வந்து நம்ம வந்து என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கு வந்து ஓட்டு போட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போச்சு இல்லைங்களா வீக்கெண்டில். ஸோ இதில் சௌந்தர்யா வந்து ராணுவ பற்றி பேசியிருப்பாங்க. அதில் வந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. ராணுவுக்கு ஓட்டு போட வேணாம் அப்படிங்கிறத டக்குன்னு நெகட்டிவாக சொல்லிடாமல் சுற்றி வளைச்சி பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இது வந்து சௌந்தர்யாவோட ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம், சௌந்தர்யாவோட கேம் பிளேன்னு வச்சுக்கலாம். இதில் ராணுவும் சௌந்தர்யாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க வந்து உள்ள கேம் ஆடுறதுக்காக தான் இப்படி ப்ளே பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். இதுக்கு நடுவில் இப்போ அவங்களோட கேம் ஆளாளுக்கு ஒரு விதத்தில் அவங்களோட வெர்ஷனில் அவங்கவுங்க ஆடுறாங்க அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறாங்கல்ல தான் இருக்குது. இதில் டைரெக்டாகவே ராணவ சௌந்தர்யாவும் சௌந்தர்யாவை ராணவே தாக்கிக்கிட்டாலும் கூட ஆனால் அந்த ஓட்டிங் அப்படின்னு வரும்போது நீயா நானா அப்படிங்கிற போட்டிக்கு தான் அது வந்து நிற்கிது. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோஸ் பார்க்குறவங்க தயவுசெய்து லைக் போட்டுடுங்க கைஸ். ஸோ மறக்காமல் லைக் போட்டுடுங்க, ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ என்ன பேசலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யா வந்து ராணுவ ஓட்டு போட வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது, இந்த வீட்டில் வந்து சேஃபாக ஆடுறவங்க இருக்காங்க சார், அதுக்கப்புறம் பேச்சு திறமையால் கேம் ஆடுறவங்க இருக்காங்க, ஸ்ட்ராட்டஜி ப்ளே பண்ணுறவங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று வரும், எல்லாருக்கும் எல்லாம் வராது. வராத ஒரு விஷயத்தை வந்துட்டு அது பண்ணணும்னு சொல்ல முடியாது அப்படின்னும்போது டைரெக்டாக மீன் பண்ணி அவங்க சொல்கிறது முத்துவை தான் சொல்கிறாங்க பேச்சு திறமை அப்படின்னு. அதே சமயத்தில் வராத ஒன்றை வந்து வரணுன்னும் போது பவித்ராவை சொல்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ எல்லோரும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டாலும் இவங்களுக்கு நடுவில் ராணுவம் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம், இந்த கண்டஸ்டன்ஸுக்கு நடுவில் ராணுவம் வந்து இருந்து கஷ்டப்பட வேண்டாம். அப்படி இருந்தால் அவனோட சுயத்தை வந்து அவன் இழந்துருவானோ அப்படின்னு தோணுது, அவனாக இல்லாமல் போயிடுவானோன்னு தோணுது. அதனால் இவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காக ராணுவுக்கு ஓட்டு போடாமல் ராணுவ வெளில அமைச்சிருங்க அப்படின்னு சௌந்தர்யா சொன்ன விதம், ராணுவ சப்போர்ட் பண்ணுறாங்களா, ராணுவ திட்டுறாங்களா, முத்துவை திட்டுறாங்களா, இல்லை வந்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது புரியல அப்படிங்கிறத விட அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, தெளிவாக கேம் ஆடுறாங்க. தனக்கு ஈக்குவல் காம்படிட்டராக இருக்க ராணுவ வெளில அனுப்புறதுல அவங்க ரொம்பவே வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த முனைப்போட செயல்படுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ஸுக்கு ராணுவம் வந்து ஒரு சிம்ம சுப்பனமாக இருக்கிறத நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அது முத்து, மஞ்சரி, தீபக், ஜாக்லின் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல சவுண்டுமே வந்து முத்துவை சொல்லியிருந்தா ஓகே, பட் ஆனால் ராணுவ தான் அவங்களுமே சொல்கிறாங்க அப்படின்னும்போது ராணுவ அப்படி என்னதாயா பண்ணுறாரு, எல்லாருக்கும் அவரை பார்த்தா அள்ளு கிளம்புதே அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்மளை யோசிக்க வைக்குது. ஸோ இந்தளவுக்கு வந்து பயந்துக்கிட்டு எல்லாரும் ராணுவக்கிட்ட பண்ணும்போது அதை வந்து அவர் ஏன் யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் கேமை ஸ்ட்ராங்காக ஆடக்கூடாது அப்படின்னு ஒன்று தோணுது. அவருக்கு தானாக ஒரு சப்போர்ட் கிடைக்குது, அதை இன்னும் அவர் கேம் ஆடினா அது இன்னும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னும் போது அதை பண்ணுறதுக்காக தான் ஹோஸ்ட் இந்த வாரம் ராணுவ வச்சு செஞ்சாரோ அப்படின்னு கூட நம்மளுக்கு தோணுது, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அவர் ஒரு நியாயமான புரிதலோடு இதை கொண்டு போனால், இல்லைனா ஸ்ட்ராங்காக சூப்பராக கேம் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் எனக்குமே தோணுது. பார்க்கலாம் கைஸ். இப்படி ஒன்று சௌந்தர்யா சொல்கிறாங்க, அதனால் ஓட் போட வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல சேது சார் வந்து கேட்குறாரு, ஒருவேளை அவர் கேம்காக இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு போது, ஆமாம் சார், ஒருவேளை அது அவர் கேரக்டராகவே அவர் நிஜமாக இருந்தா அப்படின்னும் போது உடனே வந்து சேது சார் வந்து ராணுவக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் கேம்காக தான் பண்ணுறீங்களா, இல்லை இது நிஜமாகவே நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் கேம்காக தான் பண்ணுறேன்ற ஒரு தெளிவான கிளாரிட்டியை வந்து ராணுவ் கொடுத்துட்றாரு, ஓகேங்களா? அதாவது அவர் வெளியில் வேறு, ஆனால் இந்த கேம்காக தான் நான் இன்னசென்ட்டாக இருக்கேன், இல்லைனா இப்படி மாற்றி மாற்றி பேசுகிறேன், இல்லைனா குழப்பத்தை உண்டாக்குறேன்னு சொல்கிறது எல்லாமே கேம்காக பண்ணுற நம்பர் அவரை ஒத்துக்கிறாரு. அப்படின்னும்போது இந்த இடத்துல சரி ஓகே, ராணுவ வந்து ஓட் போடக்கூடாதுன்னு சௌந்தர்யா சொன்னது ஏதோ ஒரு ஆங்கிள் கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா வந்து அந்த ஒரு கிளாரிட்டியை வந்து விஜய் சார் கொடுத்துட்றாரு. சரி ஓகே, நீங்கள் கேம்காக தான் பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்புறம் வந்து அவருக்கு பிரேக் போயிடுறாரு சேது சார். போனோடனே முத்து வந்து உடனே ராணுவ பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக பேசின சௌந்தர்யாவுக்கும் ராணுவுக்கும் ரொம்பவே கங்க்ராட்ஸ் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ராணுவ நீ கேம்காக தான் பண்ணுற, நீயே ஒத்துக்கிட்ட அப்படின்னும்போது இது ஓகே தான், பட் ஆனால் நீ டைட்டில் வின்னர் ஆகணுன்றது எல்லாருக்கும் ஆசை தான்னாலுமே நீ கேம்காக பண்ணுறேன்னு ஒன்று பண்ணினா வெளில போய் உன்னோட பர்சனல் லைஃப் இதை பாதிக்கும் அப்படின்னும்போது அதை பற்றி ராணுவ கவலைப்படுற மாதிரி இல்லை. ராணுவ வந்து ரொம்ப தெளிவாக அதை நான் பார்த்துக்கிறேன், அது எனக்கு தெரியும், நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு. இந்த இடத்துல நீங்கள் சாச்சனாவை கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ராணவாவது டாக்ஸிக்காக எதுவும் செய்யலை, ஹாஷா எதுவும் செய்யலை, யாரையும் திட்டலை, ஒன்றும் பண்ணல. ஒரே ஒரு இடத்துல அவர் ஜெஃப்ரியை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருப்பாரு. அதுவுமே இப்போ யோசிச்சு பார்த்தா அதுலேயுமே ஜெஃப்ரி சொன்னது பொய்யா இல்லை ராணுவ சொன்னது தான் உண்மையா அப்படிங்கிற ஆங்கிளில் இருக்குது.
ஏன்னா மற்ற ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வரும்போது ஜெஃப்ரி எப்படிலாம் தீபக் சார் அந்த காலை விட்டு பண்ணது மற்றெல்லாம் பண்ணியிருப்பாரு நம்ம பார்க்கும்போது ஜெஃப்ரியும் ஒன்றும் அவ்வளோ லேஸ்பட்ட ஆளெல்லாம் இல்லை. அப்படி ராணவ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஜெஃப்ரிக்கும் ஈக்குவல் டஃப் கொடுக்க, ஏன்னா அவரும் ஃபுட்பால் பிளேயர் தான் போது ஈக்குவல் டஃப் கொடுத்துருக்க முடியும் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஜெஃப்ரியோட கேம் பிளேயும் நம்மளை யோசிச்சு பார்க்க முடியுது. அப்படின்னும் போது ராணவ் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் யாரையும் ஹர்ட் பண்ணலை, டாக்ஸிக்காக இல்லை, பெருசாக எதுவும் செய்யலை. ஒரு காமெடி பீஸாக தான் அந்த வீட்டில் சுற்றிட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் என்ன மாதிரி ஆளுன்னு புரியாத புதிராக சுற்றிட்டு இருக்காருன்னு கூட சொல்லலாம். அப்படின்னும் போது இதுதான் மற்றவங்களை இன்னும் குழப்புது, இவங்க இப்படி தான் தெரிஞ்சிட்டா வேறு விஷயம், ஆனால் தெரியாமல் குழம்பிட்டு ஒன்று இருக்குது இல்லைங்களா, அதுதான் இருக்கிறதுலே டேஞ்சர். அப்படின்னும் போது அந்த மாதிரி இடத்துல தான் கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே ராணுவ பற்றி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு நான் இதை பார்க்குறேன். இந்த இடத்துல சாச்சனாவுமே வந்து அவங்க கேம் தப்பாக இருக்குது, டாக்ஸிக்காக இருக்குன்னு எவ்வளோ பேர் சொன்னாலுமே இது என்னோட கேம், நான் இது இப்படி தான் ஆடுவேன், இல்லை வெளில இது எப்படி இருந்தாலும் அதை நான் ஃபேஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னு சாச்சனா நிறைய இடத்துல சொல்லியிருப்பாங்க. டேரெக்டாகவும் இன்டெரக்டாகவும் முத்துக்கிட்டையும் அவங்க இதை சொல்லியிருப்பாங்க. அட்வைஸ் பண்ண எல்லாருக்கிட்டையும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இதுன்றதை ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. அவங்க வெளிலலாம் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்த அப்புறம் கூட பார்த்தீங்கன்னா ஜோ மைக்கேல் சார்லாம் போய் இன்டர்வியூ எடுக்கும் போதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா வந்து வெளிலலாம் வந்து உங்களை சோஷியல் மீடியாவில் இப்போலாம் ட்ரால் பண்ணியிருக்காங்களா அந்த நான்வெஜ் விஷயம் அது இது அதை பற்றினா என்ன யோசிக்கணும்னா அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் இருக்கும் தானே கேமில், அதெல்லாம் பரவாயில்ல தான், எனக்கு தெரியும்ல நான் என்ன பண்ணேன்ட்டு, இல்லை நான் இப்படி தான், ஏன் ஒரு பொண்ணு விளையாட்டாக இருக்கக்கூடாதா, ஒரு பொண்ணு சின்ன இந்த வயசில் பொய் சொல்லக்கூடாதா, ஒரு ஃபன் பண்ணணுன்றதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாதா, இல்லை வந்து பேம்பரிங் எதிர்பார்க்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க ரொம்ப கேஷுவலாக தான் அதை எடுத்திருப்பாங்க, ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்திருப்பாங்க. அப்படின்னும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அது என்னவா வெளில போகும், இல்லை அது வெளில போச்சுன்னா எப்படி ஃபேஸ் பண்ணணும், போகலன்னா எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் அவங்க பண்ணுறாங்கன்னும் போது இதே இடத்துல தான் ராணுவுக்கும் அந்த புரிதல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதில் முத்துவோ மற்றவங்களோ எந்த அட்வைஸ் பண்ணாலும் அவர் கேம் எப்படி ஆடணும்னு ஒரு கிளாரிட்டியோடு வந்திருப்பார் இல்லைங்களா, அந்த கிளாரிட்டியோடு தான் அவர் ஆடுறாரு. என்ன சாச்சனா டைட்டில் வினருக்கு ட்ரை பண்ணாலும் அது முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இப்போ சேனலே ராணுவ டைட்டில் வினருக்கு ட்ரை பண்ணுறாங்கன்னா இவர் இப்படி சொதப்பிட்டு இருந்தால் அது அவருக்கே பேக் ஃபயர் ஆகும். அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் இதை வந்து சேது சார் சொன்ன மாதிரிலாம் திங்க் பண்ணுறதுல கெட் வெல் சூன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் ராணுவ வந்து சேது சார் அதை வச்சு செஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து அப்படி தான் சொல்லியிருப்பார். லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருப்பார்னா கொஞ்சம் ஆரோக்கியமாக திங்க் பண்ணுங்கள், கெட் வெல் சூன், திங்க் பண்ணுறதுல கெட் வெல் சூன், அப்படி யோசிக்கிறதுல கெட் வெல் சூன் அப்படின்னு சொல்லியிருப்பார், சிந்திக்கிறதுல கெட் வெல் சூன் அப்படின்னு மீன் பண்ணியிருப்பாருன்னும் போது அந்த கெட் வெல் சூன் அப்படிங்கிறத ராணுவுக்கு ஹர்ட் பண்ணியிருந்தாலும் உள்ளே வந்து அவர் போய் உட்காந்து இதை புலம்புவார். நம்ம வந்து மண்டே எபிசோடில் இதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. புலம்புனாலுமே அவர் ஏன் புலம்புறதை விட்டுட்டு அவர் ஏன் சொன்னார் அப்படிங்கிறத இவர் நிஜமாகவே யோசிச்சார்னா இவரோட கேமை இன்னும் அது இம்ப்ரூவ் பண்ணும். அவருக்கான அந்த டாப் 5 லிஸ்ட்டில் இவர் வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. அப்படின்னும் போது எல்லாரும் ஒரு கேம் ஆடிட்டு தான் அதில் ஓட்டிங் வாங்க ட்ரை பண்ணுவாங்க, மக்கள்கிட்ட ரீச் ஆக ட்ரை பண்ணுவாங்க. இவர் எதுவுமே பண்ணாமே மக்கள்கிட்ட ரீச் ஆகிட்டாரு, ஓட்டிங் வருது. ஆனால் இப்போயாச்சும் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம ராணுவக்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதை பண்ணால் நல்லாயிருக்கும்ன்றதான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுமா இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் நடந்துச்சு. ஸோ அவள்தான் கைஸ். ஸோ வந்து சௌந்தர்யா வந்து ராணுவ கோட் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க சொன்ன விதம் அவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறம் உள்ளே போய் இது சொல்கிறதையும் சொல்லிவிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது நல்லா இருந்து உள்ளே போய் ஒரு இடத்துல பேசிகிட்டு இருப்பாங்க சௌந்தர்யாவும் ராணுவும். நீ வந்து எல்லாருமே வந்து முத்து வந்து நிறைய பேரை டவுன் பண்ணி அவங்க கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணி தான் நாமினேட் பண்ணுவாருன்றது நம்மளுக்கு தெரியும். இது ஃபஸ்ட் வீக்லேருந்தே நம்மளுக்கு தெரியும். அவர் ஜாக்லின் பாய்ஸ் டீம்லேருந்து நாமினேட் பண்ணும் போதுலேருந்து இவங்களை தர்ஷிகாவை நாமினேட் பண்ணும் போதுலேருந்து அதை தான் சொல்லிருப்பார். ஏன் இப்போ பவித்ரா வரைக்கும் அவங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த்தை சொல்லி நாமினேட் பண்ணக்கூடாது, வீக்னஸை சொல்லி தான் நாமினேட் பண்ணோங்கிறத ஒரு சைக்கலாஜிக்கலாக அந்த ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காரு. அப்படின்னும் போது முத்து அதை கான்ஃபிடென்ஸை டவுன் பண்ணி தான் அந்த ப்ளே பண்ணுறாரு. அப்படின்னா இவ்வளோ பேர் உன்னை அடித்த அப்போவுமே நீ வந்து கான்ஃபிடென்ஸாக உனக்கானதில் ஸ்ட்ரைட்டாக தெளிவாக இருக்கல்ல ராணுவ, இது நீ பெஸ்ட்டு சூப்பர் நீ அப்படின்னு வந்து இங்கே ராணுவுக்கு ஓட் பண்ண வேணான்னு சொன்ன அதே சௌந்தர்யா ராணுவ கூட சேர்ந்து இது மாதிரி ஒரு டாக் வந்து பேசிகிட்டு இருக்காங்க முத்துவை பற்றியும், இல்லை அப்புறம் ராணுவோட கேம் பற்றியும். நீ ரொம்ப ஸ்ட்ராங் சூப்பராக ஆடுற, இவ்வளோ பேர் உன்னை பிரேக் பண்ணியும் நீ பிரேக்காக ஒன்று பண்ணுறல, அது நல்லா இருக்குது பண்ணுன்னு சொன்னது சௌந்தர்யா. அங்கே சொன்னது உண்மையா இங்கே சொன்னது உண்மையான்னு கேட்டால் ரெண்டுமே உண்மை தான் சொல்லுவேன். அவங்க அங்கே சொன்னது என்ன சொல்கிறது, ஒரு கேம் பெர்ஸ்பெக்டிவில் ஓட் பண்ண வேண்டாம்னு ஒரு ஹெல்த்தி காம்படிட்டருக்கு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. உள்ளே வந்து அவங்க பேசினது ஒரு ஃப்ரெண்டாக அவங்களுக்கான ஒப்பீனியனை ராணுவ கூட ஷேர் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல எதுவுமே பொய் கிடையாது, ரெண்டுமே உண்மை தான், ஆனால் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவில் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஓகேங்களா, இது ஒன்று ஆச்சு. இதுக்கப்புறம் அதே ஷோ முடியும் போது வந்து முத்து வந்து முத்துக்கிட்ட போய் ராணுவ சொல்வார். சௌந்தர்யா பற்றி அவருக்கு ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சொல்லுவார். இந்த மாதிரி வந்து நான் கேமுக்காக ஒன்று பண்ணுறேன் செய்கிறேன் அப்படிலாம் சொல்லும்போது அது அந்த கேமை அவரை பாதிக்கும், இல்லைனா அவரோட
அவராக இருக்க முடியாமல் போயிடும் அப்படிலாம் சொல்லும்போது, இங்கே எல்லாருமே கேம்க்காக ஒன்று பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதுலேயே நான் பண்ணுறது மட்டும் தப்பாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட போய் முத்து ரொம்ப நியாயம் மாதிரி அவர்கிட்ட போய் ஒரு நியாயத்தை இவர் கேட்பார். அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து வந்து சொல்வார், இல்லை அது அப்படி இல்லை, அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். இல்லை வெளில இது இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ நீ இங்கே நீயா இல்லாமல் ஒன்று பண்ணிவிட்டு வெளில போன அப்புறம் நீ வேறு அப்படின்னும்போது சொசைட்டி நீ ஃபேஸ் பண்ண வேண்டிய சேலஞ்சஸ் நிறைய இருக்கும். சொசைட்டியோட ப்ரெஷர் உனக்கு நிறையா இருக்கும்னும் போது நீயா இருந்துறது தான் சரி. அட்லீஸ்ட் நீயா இருக்க ட்ரை பண்ணு. நீ கேமுக்காக ஒன்று பண்ணுற, நீயா இல்லை நீயே சொல்கிறல்ல, அது சரியில்லை. அது சரின்னு உனக்கு பட்டுதுன்னா அது ஓகே. அதான் அது என்ன கேட்டால் எனக்கு தெரியல சரியானு. மேபி சரியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு அது சரின்னு தோணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சொல்லிடுவார். ஆக மொத்தம் ராணவா இல்லை அப்படிங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனைனா, அது அவரே தான் சொல்கிறாரு அப்படின்னா அது நிஜமாகவே அவர் அப்படி சொல்கிறாரா, இல்லை சௌந்தர்யா மாதிரி அவங்களா தான் இருக்காங்கன்னு அவங்க இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் அவங்களா இல்லைன்னு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்லிட்டு போனாங்க. இப்போ இதுலையுமே அது உண்மையாக இருக்கலாம் இல்லைங்களா? இதை தான் சௌந்தர்யா கிட்ட சேது சேரும் கேட்பார். அவரா இல்லைன்னு நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, ஆனால் அவராகவே இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இதை ஞானேஷ் அவரோட தம்பியை வந்து சொல்வார், இல்லை அவர் அவராக தான் இருக்கார், வீட்டில் அவர் அப்படி தான் இருப்பார்னு. ஸோ எது எப்படி இருந்தாலும் கேம் ஆடும்போது அவங்களா இருக்காங்களா, அவங்களா இல்லாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது நம்மளுக்கு முக்கியம் இல்லை. அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்களா, இல்லைனா அந்த கேமுக்கு அவங்க நிஜமாகவே டிசர்விங் கண்டஸ்டண்ட்டா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம்னும் போது நம்ம அந்த ஆங்கிள்லேயே பார்த்துட்டு ஓட்டிங் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நான் என்ன சொல்லணும்னா, இப்போ வந்து இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி பேசல, நான் வீடியோஸ் போடுறேன். அதில் வந்து முத்துவும் சௌந்தர்யாவும் நாமினேஷனில் வரல அப்படின்னு ஒரு விஷயம் வர பட்சத்தில் அவங்களோட ஓட்டு ஸ்ப்ளிட் ஆக வாய்ப்பு இருக்குன்னா, தயவுசெய்து ஒருத்தரோட ஓட்டை ஒருத்தருக்கு போடாதீங்க. சௌந்தர்யா ஃபேன்ஸ் சௌந்தர்யா வந்தால் மட்டும் போடுங்க, முத்துவோட ஃபேன்ஸ் முத்து வந்தால் மட்டும் போடுங்க. அதை விட்டுட்டு அந்த ஓட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா மற்ற டிசர்விங் கண்டஸ்டன்ஸுக்கு அந்த ஓட்டை அடி வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பவித்ராவை மேலே தூக்கி வச்சிங்க, சௌந்தர்யா வரக்கூடாதுன்றதுக்காகவே முத்துவோட ஃபேன்ஸ் பவித்ராவுக்கு போட்டு வச்சிங்க. அப்புறம் சௌந்தர்யாவோட ஃபேன்ஸ் அவங்க கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒன்று போடுறீங்க. அப்படின்னும் போது ஜெஃப்ரி மேபி அவங்க யார் கூடலாம் ஃப்ரீயாக இருக்காங்களோ சௌந்தர்யா அப்படி ஸ்ப்ளிட் பண்ணாமல் அவங்களோட ஓட்ஸ் அவங்கவுங்களுக்கே போடுங்க. இல்லைனா இது ஒரு ஹெல்த்தி ஓட்டிங் ப்ராசஸாக போகாது அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் கைஸ். தேங்க்யூ.